கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. டேய் இங்க பாருடா, இது வந்து தமிழ் தாய், இது வந்து தெலுங்கு. எங்களுக்குலாம் ரெண்டுமே தமிழ் தாயா இருக்குது. உனக்கு ஒரு தாய், எனக்கு ரெண்டு தாய். ரெண்டு தாய்னா ஒப்பாக்கு ரெண்டு பொண்ணு. தமிழ் தாய் வாழ்க்கை ரெண்டு லைன் பாட சொல்லி அதை பாடுங்க, நான் ஏத்துக்கிறேன். என்ன அது மஸ்துக்கு நான் பாடணும் சார். இந்த ஏஐலாம் வந்திருக்குல்ல சார் புதுசா, அதுல சும்மா போட்டு பார்த்தேன் காமாட்சி நாயுடு ஐயா அப்படின்னு. டக்குன்னு தெலுங்கினுடைய காவலர் இவர் தான் அப்படின்னு வருது. ஏஐயே சொல்லுது. பொய்லாம் இல்ல இல்ல சீரியஸா ஒரே நிமிஷம் இந்த பாருங்க, சாட் ஜிபிடி உள்ள போறேன். சரி இரு, அப்படி காமிச்சா இவருக்கு இருந்து போயிட்டு வரேன். போயிடுறீங்களா? போயிடுறீங்களான்னு நான் காவலர் தானுங்க. இதுல இருந்தே சந்தேகம். தெலுங்குக்கு நான் நிறைய பேர் தமிழுக்கு காவலன், தமிழ் மொழிக்கும் காவலன், தெலுங்கு நீங்க யாருங்க அதை சொல்றதுக்கு? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்னை பற்றி யாராவது தூத்துனீங்க பேசுனீங்கன்னா பேசுவான். நான் கருப்பண்டா, என்னால கூலிக்காவது ஆளை வச்சா இருப்பேன். எத்தனை நாக்கா இருப்பேன் இந்த ரூம்ல? 3 நாக்கு. இப்படி படம் எடுத்து கொச்சப்படுத்துறாங்களே, இதை ஏன் கேட்க மாட்டீங்கன்னு தான் கேட்கிறேன். கண்ணை கொச்சப்படுத்துறான்னு எப்படி நீ சொல்ற? எதுக்கு அவன் எடுத்தான்? படம் எடுத்தவன் யார் தெரியுமா? ஈழ ஆதரவாளர், அது தெரியுமா உனக்கு? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நீங்களாம் தமிழ்நாட்டை விரும்புங்களா? தமிழை துரோகி தானே. எவனெல்லாம் தமிழகத்தை தமிழ்னு கத்தின்னு ஓடுறானோ அந்த நாயை பிடிச்சி பார்த்தா அது தெலுங்கு நாய். உருட்டுறதுன்னு ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, மூர்த்தி மாதிரி உருட்டுறதுக்கு இந்த லோகத்துல எந்த மனுஷனும் கிடையாது. ஏற்கனவே லெமோரியா கண்டோன்னு ஒண்ணு இருந்தது. இப்ப அது கடலுக்குள்ளதான் இருக்குது. நீங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு நீங்க எல்லாம் அங்க போயிடலாம். என்ன அது வந்து அரசியல் மாறி உங்களுக்கு இது புறம்போக்கடமா கிடக்கும். அது என்னன்னு தெரியாத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். விஷயம் சொன்னா போதும். நீங்க தெரியாம எல்லாம் பேசுவீங்க. நாளைக்கு நான் போன் போட்டு விசாரிச்சு யாருக்கு கேட்க போறீங்க? போன் போட்டு. ஆமா ஆமா, சிலையை அகற்ற வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் ராஜராஜ சோழனுடைய சிலையை அகற்ற வேண்டிய வேலை இல்ல. அதுல ஏதோ தவறு நடந்திருக்கு, அது என்னன்னு பாப்போம். தவறு நடக்கலாம் கேட்கல. இது போல உங்கள் தலைவர்கள் சிலையை அகற்றலாமா நான் கேட்கிறேன். அது ஆட்டுன்னு உடனே துப்பாக்கியால பின்னாடி கட்டையால அடிப்போம். துப்பாக்கியால சொல்லுவீங்களா? துப்பாக்கியில சுட மாட்டோம், பின்னாடி திருப்பிட்டு கட்டையால அடிப்போம். பின்னாடி தான் அடிப்பாங்க. இந்த நாட்டினுடைய ஒரு பிரதமரை கொண்டானுகளை யாரு கொண்டா? விடுதலை புலிகள் தான் கொண்டான். சரி, செய்தி இருந்தா திமுக நான் என்ன சொல்றேன், திமுக அரசு ராஜீவ் காந்தி செத்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வந்ததா இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவை ஆண்டதா இல்லையா? ஆண்டது. கொடுக்க வேண்டியதானே அந்த கேஸ. எதுக்கு? தமிழரை பத்தியோ தமிழை பத்தியோ காமாட்சி நாயுடு பேசுறதை நான் அனுமதி முடியும். நீங்க யாருங்க அனுமதிக்கிறது? பிரிக்கப்பட்டது தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது. பிரிச்சு கொடுக்குறாங்களா? நீ கிளம்பு. அத சொத்தம் ஒரு மசரும் பிரிச்சு கொடுக்கலாம். என்னத்த பிரிச்சு கொடுத்தானுங்க? அப்புறம் என்னத்துக்கு பிரிச்சு கொடுங்க? இப்ப எனக்கு மதுரை தலைநகரம் வச்சு எனக்கு தென்பகுதி எனக்கு பிரிச்சு கொடுங்க, நான் போறேன். உங்க மதுரை வேணுமா? உங்க முதல்வர்கிட்ட கேளுங்க. எங்க முதல்வர் எல்லாம் கொடுக்க இயலாது. சரி, மதுரை எங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுக்க தெலுங்குன்னு கேக்குறீங்களே. தமிழ் உலகம் முழுக்க ஆண்ட உலகத்துக்கு தாங்க எடுத்துக்கிட்டுமா? உலகத்தை கட்டி ஆண்டவன் தமிழ. சரி எடுத்துக்கோ. சென்னை நுங்கம்பாக்கம் தான் வீடு, மதுரைக்கு போயிடு. எடுத்துக்கோ. ஆனா இங்க நீங்க எப்படி சகட்டு மணிக்கு பேசுறீங்க? பாத்துக்கிட்டே இருக்காங்களே மக்களா. ஏன் என்ன புடுங்கணும்? என்னடா புடுங்கணும்? தெலுங்கர்களுடைய ஆட்சி நடந்துச்சு. அப்படி இப்படி சொல்லிடலாமே. தெலுங்கு இருந்து பிறந்தது தான். சரித்திரத்தை மறைக்கிற ஆளு நான் இல்லடா. நான் சரித்திரம் பயின்றவன். நான் உங்களை மாதிரி தற்கூரி இல்ல. அவரை வழக்கறிஞர் தானே படிச்சிருக்காரு, சரித்திரம் படிக்கல. நான் தான் கையில அந்த என்ன பேடது இன்பேட் அதோட அலையிறேன். காகித செக் பண்ணு, காட்டுங்கய்யா. காட்டு பாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள், அவர்களோடு பேசுவோம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. கிங்டம் படம் எதுவும் பார்க்க போறீங்கன்னா? கிங்டம் பார்த்துட்டீங்களா? யாரு கதாநாயகன்? தெரியாது. படம் பார்த்துட்டேன்றீங்க, கதாநாயகன் யாரும் தெரியலன்றீங்களே.
படம் போஸ்டர் ஒட்டியிருந்தாண்டா பார்த்தேன். போஸ்ட் பாத்தீங்களா? அப்புறம் திரையரங்கில் போயிட்டு திரையை கண்டு கழிக்கிறீங்களா? அதெல்லாம் நான் எந்த படத்தையும் திரைக்க போறது இல்ல. வீட்டுல உட்காந்து திருட்டு சீடி. வீட்டுல திருட்டு சீட்டு எதுக்கு? இப்பதான் எல்லாமே வந்துருச்சு இல்ல. நீங்க பழைய ஆள் இல்ல. பணத்தை கட்டி போட்டுருவோம். அதெல்லாம் நாங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அப்புறம் டைரக்டா வருதா உங்களுக்கு? ஆமா, அதான் 3ஆவது நாளே 4ஆவது நாளே கொடுத்துட்றாங்கல்ல. அப்படியா? ஆமா. சரி, எதுக்கு இந்த படத்துக்குலாம் எதுக்கு தெரிவிக்கிறாங்க? பொழுது ஒண்ணும்ல, சீமானுக்கு டைம் பாஸ். அவர் ஆடு மாடோட பேசி பேசி போர் அடிச்சிருச்சு. சரி, அத உங்களோட பேசுறாரோ? இப்ப ஏதோ அந்த படத்தோட பேசுறாரு. இல்ல, ஆடு மாடு எடுத்துட்டீங்களா? ஆமா, ஆடு மாடெல்லாம் ஐந்தறிவு. ஆமா, புரியாத ஜென்மங்களோட பேசுறாரோ? ஆமா ஆமா. என்னையா ஆமானா? ஏண்டா அறிவு கேட்டதனமா நீ கேள்வியை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது வந்து தமிழர்களை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கீங்க தமிழர்கள்னு சொல்றாங்க. அதையும் அவர்கிட்ட கேக்குறேன். தப்பா கேட்டேனா சார்? அவர்கிட்ட கேளு. கரெக்ட். இத வந்து ஒரு தமிழரிடம் கேட்கணும். நான் மன்னிக்கணும், உங்களை கேட்ட தவறு தான். போ. அது எப்படி சார் இங்க தமிழ்நாட்டுல ஈழத்தமிழர்களை பற்றி கொச்சைப்படுத்தும் படங்கள் வரும்போது இந்த திராவிடம் என்ற பொய் தமிழர்கள் மட்டும் அமைதியாயிடுறாங்களே? அதாவது அவன் படம் எடுத்தது கூட பிரச்சனை இல்லை. சரி, அது அவனோட கருத்து. அவன் அதை ஒரு வியாபாரமாக்க நினைக்கிறான். அவன் வந்து பர்மிஷன் கேட்டான் பாரு, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டான் பாரு. யார்கிட்ட கேட்டான்? இப்போ நான் முதல்வர். சரி, என்கிட்ட வந்து கேட்டுருவானா? செருப்பு கொண்டு அடிக்க மாட்டேன். எங்கடா வந்து என்னடா என்னைய அசிங்கப்படுத்தி என்கிட்ட பர்மிஷன். அப்போ அந்த ஈழத்தமிழர்கள் நான் என்ன பாலிசியோ அதே பாலிசி தான் நீங்க. அதை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு தானே வந்து இதுக்கு நோக்கம். சார், முதல்ல இந்த விஷயத்துல எம்ஜிஆர் வந்து பிரபாகரனை ஆதரித்தார். உடனே அங்கே அதாவது அந்த மக்கள் மீது உள்ள அக்கறையில் அந்த போராட்ட குழுக்களில் யார் உண்மையாக அந்த மக்களுக்கு இருக்கிறார்கள் பார்த்து எம்ஜிஆர் வந்து அவரை ஆதரித்தார். எம்ஜிஆர் அவரை ஆதரித்தார் என்பதற்காகவே அவருக்கு எதிரான சில கோஷ்டி இருக்கும்ல, அந்த கோஷ்டிகளை எல்லாம் ஆதரித்தவர் இவங்க தலைவர். உடனே அப்போ ஒரு பொருளை கிளப்பினாங்க. எம்ஜிஆர் ஒரு மலையாளி, பிரபாகரன் ஒரு மலையாளி, மலையாளிக்கு மலையாளிகள் இங்கே ஆயிட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் கோமாளி, மலையாளி, கொலையாளி அப்படின்னு பரப்புனால இவங்க தான் இவங்க தலைவர். அப்போ எம்ஜிஆர் சொன்னார், நான் மலையாளி தான், ஆனால் நீ யாரு? நீ அதானே அப்படின்னு சொன்னார். அப்போது இது நம்ம எதுக்காக சொல்ல வரோன்னா, ஆரம்பத்திலிருந்தே அந்த உண்மையான மக்கள் போராட்டத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள். டெசோன்னு ஒரு கதை விட்டாங்கல்ல, அப்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ போன எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் டெசோ மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. ஐயோ கடவுளே, அந்த சென்ட் பாட்டில் எல்லாம் காலியாகி வெறும் பாட்டில் தான் நிற்குது, காலி பெருங்காய டப்பான்றாங்களா, அந்த மாதிரி அப்போது ஆரம்பித்து இப்போது டெசோ மாநாடு ஒன்று நடத்தி நாங்களாம் புலிகளுக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். சார், இந்தியாவில் அந்த போராட்டம் முற்றுப்பெற வேண்டும், அதன் தலைவர் கொல்லப்பட வேண்டும் என்று 3 பேர் நினைத்தார்கள். அந்த 3வரில் ஒருவர் கருணாநிதி. இதை சொன்னவர் வைகோ. இடைமறிச்சு. அப்புறம் இந்த போரை நாங்கள் நடத்தவில்லை, இந்த போரை இந்தியா தான் நடத்தியது. இந்தியா என்றால் அன்றைக்கு இருந்த காங்கிரஸும் திமுகவும் தான். சரி, அது ஏதோ ஒரு ரிவெஞ்சில் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தலைவர் மீது உங்களுக்கு வெறுப்பு இருந்தது. சரி, அதாவது போச்சு. போன பிறகு ராஜபக்சே வந்து போர்க்குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்று உலக நாடுகள் எல்லாம் அவர் மீது ஒரு அழுத்தம் கொடுத்த போது அங்கே தான் சார் நிற்கிறாங்க இவங்க. ஒரு 11 பேர் அனுப்பி அவனை பார்த்த வச்சு ராஜபக்சே தமிழர்களை வாழ வைப்பார். இப்போ ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பி குழு போய் அவன் உண்மையிலே வந்து இன அழிப்பு செஞ்சிருந்தாலும் இவங்க பார்ப்பாங்களா? அப்போது தமிழ்நாட்டிலிருந்து போகிற குழு அந்த இனத்தை அழித்தவனுக்கு எதிராக தானே இருக்கும். அதால் இவன் இனத்தை அழிக்கவில்லை அப்படின்னு உலக நாடுகளுக்கு ப்ரூவ் பண்ணுவதற்கு, ராஜபக்சேவை காப்பாற்றுவதற்கு அந்த ஒரு குழு அனுப்புனாங்க. அப்போ அந்த குழு அனுப்பப்பட்ட போது கூட முதல்ல இவங்க சொன்னாங்க அது அஃபிஷியல் குழுன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்த பிறகு பார்லிமெண்ட்டில் பிரச்சனை வந்தது, பத்திரிகையாளர் மத்தியில் பிரச்சனை வந்தது. எல்லாரும் இது எப்படி யாரை கேட்டு போனாங்கன்னா, இல்லை இது அது அன்அஃபிஷியல் குழு அப்படின்னு சொன்னவங்க அந்த 11 பேர். ஆமாம், திருமாவளவன் போனவங்களாம் என் பிணம் கூட காங்கிரஸோடு கூட்டு வைக்காது அப்படி மேடை எங்கும் பேசுனவங்க
இல்லை அவரே சொல்லிட்டாரு திரும்பவும் காங்கிரஸ் கூட கூட்டு வை அப்படின்னு சொல்ல வைத்தவர்கள் இவர்கள். ரத்தம் படிந்த கைகள் அப்படின்னு சொல்ல வச்சுட்டு அது கூடவே கை குலுக்க வச்சவங்க இவங்க. அதால இவங்க கிட்ட நம்ம எப்படி இந்த நியாயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்? தமிழர்களுக்கு ஒரு பெரும்பான்மை சமூக மக்கள் அதுதான் நீ நியாயம் அநியாயம் அதை கூட விட்டுருப்பான். எங்களுடைய நியாயம் உங்களுக்கு அநியாயமா தெரியும். அப்படிச்சா ஒரு பெரும்பான்மை தமிழக மக்களின் ஒரு உணர்வு, அந்த உணர்வுக்கு எதிராக ஒரு படம், அந்த படத்தை வெளியிடக்கூடாது நீங்களெல்லாம் முடிவு பண்ணணும். நீ ஒட்டுமொத்த கர்நாடக மக்களின் எதிர்பார்ப்புக்கு எதிராக அந்த மாநில முதல்வர் செஞ்சிருவாரா? முடியுமா? செய்ய மாட்டார். ஏன்னா அவர் அதிலிருந்து வந்தவர், நீங்க எதிலிருந்து வந்தீங்க. அப்போ தொடர்ந்து சார் இன்றைக்கு இந்த 7 விடுதலை ஆனாங்கல்ல, கலைஞர் அவர்கள் இந்த வாய்ப்பு வந்தது, அவர் நினைத்திருந்தால் அது அப்போதே முடிந்திருக்கும். முடித்தார்களா? சுப்ரீம் கோர்ட் விட்ட பிறகு அள்ளி அணைத்து கொண்டு நாங்க தான். அப்போது கூட தமிழகத்தில் இருக்க காங்கிரஸ் கட்சிக்காரன் கருப்பு துணி கட்டி போராட்டம் பண்ணான். இன்றைக்கு காங்கிரஸ் துரோகம் தானே. அப்போ அவங்க கூட இருக்கிற நீங்க, ஏன்னா உங்களோட மைண்ட் செட்டே துரோகம் தான். அதனால தான் உங்க 2 பேருக்கும் செட் ஆயிருக்கு. இல்ல இவ்வளவு நேரம் பேசுனீங்க, கொஞ்சம் கூட இடைமறிச்சு இந்த ஒரு கருத்து சொல்ல முடியல. அது அவங்க பிரச்சனை தானே. நமக்கு அவர் சொன்ன கதை நல்ல கதை, இவ்வளவு கதை சொன்னாரு. இந்த நாட்டினுடைய ஒரு பிரதமரை கொண்டானுகளை யாரு கொண்டா? விடுதலை புலிகள் தான் கொண்டான். நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன்டா. எங்க எல்லாம் வந்திருக்க வல்ல செய்தி இருக்குல்ல. சரி, செய்தி இருந்தா திமுக நான் என்ன சொல்றேன், திமுக அரசு ராஜீவ் காந்தி செத்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வந்ததா இல்லையா? சொல்லுங்க. எது காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவை ஆண்டதா இல்லையா? ஆண்டது. கொடுக்க வேண்டியதானே அந்த கேஸ. எதுக்கு அது சட்டபூர்வமா? அது என்ன சட்டபூர்வமா? எது சட்டபூர்வம்? நான் இப்ப இல்லீகலா பிடிச்சு சொல்றேன். இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சு. எந்த அடிப்படையில இப்ப அவர் தான் இவங்களை கொண்டாங்க அடிப்படையில சொன்னீங்க. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கு. நீங்க துப்பாக்கி எடுத்து கொடுத்தீங்களா? அப்ப இப்படி சொல்லட்டுமா, ஒரு தாலிக்கு 1.5 லட்சம் தாலி ஈக்குவல். அப்படிதானே? என்னது நீங்க சொல்றத பத்தி அப்படித்தானே இருக்கு. கொன்னனாலதான் நாங்க கொன்னோம் இருக்கு. விடுதலை புலி பிரபாகரன் குற்றவாளி. யார் சொன்னா உங்களுக்கு? யார் சொன்ன? இந்திய அரசு அறிவிச்சிருக்கா? அறிவு கட்டவனே. இந்தியாவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அங்க போறீங்க. இந்தியாவுடைய குற்றவாளி தான். இந்தியா குற்றவாளின்னு சொல்லுது, பல லட்சம் மக்கள் தலைவர்னு சொல்லுது, அதுக்கு என்ன சொல்றது? பல லட்சம் மக்கள் தலைவர். அதாவது நீ ஏத்துக்கடா. ஈழத்தமிழருக்கு எதிராக இலங்கை ராணுவம் என்ன செய்ததோ, அமைதிப்படை பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்ற பேரில் IPKF என்ற போரில் அதையத்தான் இந்திய ராணுவம் செய்தது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? என்ன பண்ணுச்சு? உன் தலைவர் தான் சொன்னாரு, ஏன் இந்திய ராணுவம் IPKF வரவேற்க போல அவர் கைகள் ரத்தக்கரை படைந்திருக்கு நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னங்க. அப்ப நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவரை கொன்னுருவீங்களா? நீங்க ஒரு பிரதமரை கொலை பண்ணுவீங்களா? சொன்னமா கொண்டாங்க. அப்புறம் நீங்க லொல்லைன்னு தான் சொல்லுவீங்க. அந்த கமிட்டி அறிக்கை அந்த இதெல்லாம் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? சொல்லு, என்ன சொல்லுச்சு? மனித வெடிகுண்ட வச்சு கொச்சப்படுத்துறது, தமிழை அதை இழிவுபடுத்தினா உங்களுக்கு அப்படி இனிக்குமா? யாரா தமிழ? இந்த நாட்டுல இருக்கிறவன் தான் தமிழன். அந்த நாட்டுல இருக்கவன் அடுத்த தமிழன். அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உலகம் பூரா தமிழ் இருக்கு. தமிழரை பத்தியோ தமிழை பத்தியோ காமாட்சி நாயுடு பேசுறதை நான் அனுமதிக்க முடியாது. நீங்க யாருங்க அனுமதிக்கிறது? நீங்க யாரு? அவரு தமிழன். அப்ப நாங்க என்ன வேற ஆளா? நானும் தமிழன் தான். என்ன அடிப்படையில நாங்க கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேல இங்க வந்து வாழல. எல்லாம் ஒரே நாடு ஒரே தேசமா இருந்தது. இன்றைக்கு தான் பிரிக்கப்பட்டது தமிழ்நாடு. கிளம்பு. அத சொத்தம் ஒரு மசரும் பிரிச்சு கொடுக்கல. என்னத்த பிரிச்சு கொடுத்தானுங்க? பிரிச்சு கொடுங்க. இப்ப எனக்கு மதுரை தலைநகரம் வச்சு எனக்கு தென்பகுதி எனக்கு பிரிச்சு கொடுங்க. நான் போறேன். மதுரை வேணுமா? உங்க முதல்வர்கிட்ட கேளுங்க. எங்க முதல்வர்லாம் கொடுக்க இயலாது. ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும். கொடுக்க சொல்லுங்க. எப்படி சார் தமிழ்நாட்டுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மதுரை எங்க தலை 400 காலம் ஆண்ட பரம்பரைடா. சங்கம் வைத்து தமிழ் மதுரைய ஆண்டு
ஒரு நாள் ஒரு தெலுங்கு எப்படி அசால்ட்டா கேக்குறாரு. சங்கவளத்தை மாத்திரம் புடுங்குச்சு. என்ன புடுங்குச்சு? 418 ஆண்டு நாங்க ஆண்டுகிட்டு இருந்தோம். அப்ப எல்லாம் என்ன ஐயா ஆளலையா அபகரிச்சுக்கிட்டீங்க. ஆமா என்ன தாண்டிங்க நீங்க? என்ன தெரியும் ஹிஸ்டரி உங்களுக்கு? ஹிஸ்டரி எங்களுக்கும் தெரியும். தெரியும். எப்ப வானாமா நீங்க திரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. சரி மதுரை எங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுங்க தெலுங்குன்னு கேக்குறீங்களே. தமிழ் உலகம் முழுக்க ஆண்ட உலகத்தை நாங்க எடுத்துக்கிட்டுமா? உலகத்தையே கட்டி ஆண்டவன் தமிழ. சரி எடுத்துக்கோ. சென்னை நுங்கம்பாக்கம் தான் வீடு. மதுரைக்கு போயிடு. எடுத்துக்கோ. இவ்வளவு பேசுனீங்கல்ல. என்னடா என்ன சென்னை ஸ்லாங் பேசுறீங்களா? ஒரிஜினல் சென்னைக்காரன் பக்கத்துல விட்டா என்னடா என்னடா அப்படி கேட்டா கூட கேட்பாரு போல இதுல. அதாவது இல்ல பேச முடியல உங்களால. பேச முடியல. இல்ல தமிழரை கொச்சைப்படுத்துறா ஏன் உங்களுக்கு இனிக்குது இப்படி? தமிழர்கள் அதாவது நானே தமிழனா இருந்துட்டு ஒரு நாயுடு தமிழ்நாட்டுல வந்து உட்காந்துங்கன்னு காமாட்சி நாயுடு இவ்வளவு தைரியமா பேசுறாருன்னு நீ நினைக்காத. அவ்வளவு கோழையாக மொக்கையாக தமிழர்கள் தமிழகத்துல இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்க கொஞ்சம் சூடு சொன்ன இருக்கிறவங்களா இருந்தோம்னா காமாட்சி ஐயா இப்படி பேச மாட்டார். என்ன பேச ஐயா ஒரே ஒன்று சொல்றேன். நான் தமிழர் தானே. போயிட்டு ஆந்திராவுக்குள்ளயோ இல்ல கர்நாடகாவுக்குள்ள பேச முடியாது என்னால. எப்படி பேச முடியும்? அவங்க பேரு. ஆனா இங்க நீங்க எப்படி சகட்டு மேனிக்கு பேசுறீங்க? பாத்துக்கிட்டே இருக்காங்களே மக்களா. ஏன் என்ன புடுங்கணும்? என்னடா புடுங்கணும்? காமாட்சி மாதிரி கொஞ்சம் விஷ செடி அங்க 1-2 அங்கங்க இருக்கு. அதை களை எடுத்து சரியா போயிடும். அதை எடுத்துட்டு அதுக்குதானே சீமான் பூச்சிக்கொல்லியோட வந்திருக்காரு. ஆனா ஹெவி டோஸ் பண்ணும் போலயே சார். பாப்போம் கிள்ளி பாப்போம். இல்ல கோடை எடுத்து வெட்ட வேண்டியதுதான். இல்ல இவர் டக்குனு இங்க இருக்க தமிழர் வேற அங்க இருக்க தமிழர் வேறன்றாரு. அது என்ன அடிப்படையில சொல்றாரு? அது வேற நாடு. அப்ப நீங்க வேற தானே? தெலுங்கு வேற தமிழ் வேற தானே? டேய் நாடுங்கிறது வேற. இது இந்தியா. நாடு உலகத்துல நாடு இருக்குது. இந்தியா எப்ப வந்தது? என்ன இந்தியா எப்ப வந்தது? இந்தியா எப்ப வந்தது? 1900 பிரிட்டிஷ்காரங்க காலத்துல வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே நாங்க தான் இங்க எல்லாம் ஆட்சி பண்ணி இருந்தோம். நீங்க யாரையா? நீங்க தெலுங்கர்களுடைய ஆட்சி நடந்துச்சு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தெலுங்கு இப்ப தமிழன் இல்லாம தெலுங்குனாவே இருப்பானா? எது பலாயிரம் ஆண்டுக்கு முன்னால் அம்மா தான். கல் தோன்றா காலத்தில் முன் தோன்றி அம்மா தானே. இல்ல கதை சொல்லுவானுங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய தமிழும் பானுங்க. கல்லும் இல்ல மண்ணும் இல்ல தண்ணியும் இல்ல. அப்புறம் எங்கடா வந்துச்சு? நீ எவனா இருந்தா? எல்லாமே தலையில முடிய இல்லாட்டி அது மாதிரி இடத்துல முடி இருந்திருக்கும்ல. இருந்துச்சு. அது மாதிரிதாயா? கல்லு இல்லாட்டி மண் இல்லாட்டி நம் மொழி பேசிருப்பாங்க. தமிழ்ல பேசிருக்காங்க. அவ்வளவு தொன்மையானது. அவ்வளவு பழமையான மொழி என்னைக்கு தோன்றுச்சு அன்னைக்கே தெலுங்கு. அதோட அதுக்கு தாண்டா பிறந்த ஐயா புருஷன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திரும்ப நடக்குதுயா. நடந்த அன்னைக்கே குழந்தை பண்ணுமா? இங்க பாருங்க, என்றைக்கு தமிழ் மொழி தோன்றுச்சோ அன்றைக்கே தெலுங்கு. தமிழ் தோன்றுதான் எப்படி பின்னாடியே தெலுங்கு தோன்றுமா? ஆமா ஆமா ஐயா. ஒரு உரையில ஒரு கத்திதாயா இருக்க முடியும். இதே காமாட்சி நாயுடு தான் சொல்றாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ தமிழ் எழுத்துக்களை வடிவங்களை பாடுறா, தெலுங்கு எழுத்தையும் பாடுறா, ரெண்டும் ஒன்னா தாண்டா இருக்கும் லூசு. அப்ப அப்படி இப்படி சொல்லிடலாமே. தெலுங்கு இருந்து பிறந்தது தான் தமிழ். அப்படி எல்லாம் சொல்லிருங்க. வேண்டாம் வேண்டாம். ஏன்னா உண்மையை நான் கன்னடத்துல இருந்து சரித்திரத்தை மறைக்கிற ஆளு நான் இல்லடா. நான் சரித்திரம் பயின்றேன். நான் உங்களை மாதிரி தற்கூரி இல்ல. அவரை வழக்கறிஞர் படிச்சிருக்காரு, சரித்திரம் படிக்கல. நான் தான் கையில அந்த என்ன பேடு, கைரேகை பேடு, அது பேர் என்ன இங்கிலீஷ்ல? லெட்டர் பேட். இது சாரி இங்க் பேட். இங்க் பேட். அதோட அலையறேன். காகித செக் பண்ணு. காட்டுங்கய்யா. காட்டு பாரு. பாத்தீங்களா மக்கள் எவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீதான்டா காட்டு காட்டு. சாப்பா குத்து வரான். அதால இது எவ்வளவு பேசணும்னா நம்ம கூசும். இப்படியா மனசாட்சி இல்லாம அதுங்க இப்படி பேச முடியுது உங்களால? நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்கள்ட்ட. என்ன தமிழர்களையும் தமிழையும் கொச்சையாய் உங்களுடைய ஈவேர காலத்துல பேசினாரு. இப்ப நீங்க பேசுறீங்களா? இந்த மக்கள் எப்பதான் தமிழன்னா யாரா? நான் தாண்டா முதல் தமிழன். அடுத்த தாண்டா முதல் சொட்டிக்கிட்டு வர மாதிரி சொல்றேன். அவர் தமிழரா இருக்காரு, எனக்கு தமிழர். நீங்க இப்படி கொச்சைப்படுத்தும் போது எங்களுக்கு உறுத்துது. ஏன் இப்படி பண்றீங்க? படம் எடுத்து நான் உங்களுக்கு உறுத்தலையே. அது படம்ன்றீங்களே. தெலுங்கரை போல சித்தரிப்போமா நம்ம ஒரு படத்தை? எவனா இருந்தா என்னடா தெலுங்கரை சித்தரிப்போமா? தெலுங்கனை சித்தரிச்சான்னா எவனை சித்தரிச்சா உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு என்னடா கவலை? இங்க பாரு,
ஒரு திரைப்படத்தை திரைப்படமா பாரு. ஓ அத வந்து அரசியல் பண்ணாத. பொம்பளை என்ன மாதிரி இல்ல பொம்பளை பாரு. பொம்பளை அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, சித்தியா, பெரியம்மாவா பார்க்காத. உங்க தலைவருடைய படத்தை வாழ்நாள் அப்படியே படமா எடுத்துருவோமா? எடுக்கலாமே. எப்படி நீ இங்க பாரு, நாங்க எடுத்துக்குவோம். நீ நீங்க எடுத்தா நீங்க எங்க கட் பண்ணிக்குவீங்க. நாங்க எடுத்தா உண்மையாடுமா? ஆமா, உண்மை. ஏன் பயப்படுறீங்க? இப்ப ஓட வழக்கண்ணா உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னியா? ஆமா, கொத்து கொத்தா அத்தனை பேர் செத்து போயிருக்கான். கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்ற, அதை உங்களால கேட்க முடியல. என்ன கொச்சப்படுத்தி இருக்காங்க? பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? சென்சர்ஸ் போர்டு அது எதுக்கு இருக்குது? அது சென்சார் போர்டு கொடுத்ததுக்கு அது எதுக்கு இருக்குதுன்னு கேக்குறேன். ஆபாசங்கள் எதுவும் வருதா, கொலை வருதா, அந்த மாதிரி அது பிரிச்சு காட்டுறதுக்கு தான் அது மனுஷனா பேசு. நமக்கு முன்னாடி இந்த மக்களால் நான் பிழைத்திருக்கிறேன், இந்த மக்களால் என் தொந்தி பெருத்திருக்கிறது, இந்த மக்களால் என் சொத்து பெருத்திருக்கிறது, நான் இங்கே வாழ்கிறேன், அந்த நன்றியோடு இந்த படத்தை தடை செய்யறேன்னு உங்களை மாதிரி ஆட்கள் குரல் கொடுத்துருக்கணும். பேசவே இல்லையே. நீங்க பேசாம இருந்தா தான் ஒட்டுமொத்த தெலுங்கு நீதிமன்றத்துக்கு போங்க. நாங்க போணுமா? ஆமா. நீங்க யாரு? நீங்க தமிழர் தானே? நாங்க தமிழர் தான். அது ஒண்ணும் தவறு இல்லையா? இல்ல, இவர்கிட்ட கையெழுத்து அதுல என்ன தவறு இருக்கு? தவறு இருந்தா தானே நீதிமன்றம் நான் போகணும். அதுல ஒண்ணும் தவறு இல்லையே. இதான் சிக்கல். தவறு என்ன தவறு இருக்கு? எங்களுக்கு தவறா தெரியும், உங்களுக்கு மட்டும் சரியா தெரியும். எப்படி தவறு? அது உண்மைதான். படம்னா எதை வேணாலும் காட்டலாமா? படம் எதையும் காட்டல, உண்மையத்தான் சுத்தரிச்சிருக்கு. உண்மை சம்பவத்தை தான் எடுத்து காட்டியிருக்கான். புரிஞ்சுக்கோ. மனசாட்சியே இல்ல. மனசாட்சி யாருகிட்ட இல்ல. மனசாட்சி இருந்தா அவ்வளவு பேர் கொல்லப்படுகிற போது இங்க உட்காந்து மாநாடா மயிலாடா அது யார அந்த அக்கா நம்பிதாவா, என்னம்மா நீ இப்படி உடம்ப வச்சு நீ இப்படி நெளிஞ்சு கிழிஞ்சு ஆடுறிய அப்படின்னு பேசினவர் தானே உங்க தலைவர். ஏங்க இதுல என்னங்க இருக்கு? என்னென்னமோ மொத்தமா அங்க இருந்தது இருந்துச்சு இல்ல. அப்புறம் என்ன, நெஞ்சையும் வயிறையும் பிளந்து மண்டையில பிளந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்கும் போது வர்ணிக்க கூடாதுங்க உட்காந்து. இதான் தமிழ் தலைவர் பண்ற வேலையா? சொல்லுங்களேன். ஒரு கவிஞன் கவி நோக்கோடு உங்க கவிஞனை உயிர் போய்க்கிட்டு போது வர்ணிக்க கூடாதுங்க உட்காந்து. ஒரு தெருவில் மரண ஒலி கேட்கிற போது மறு தெருவில் மங்கள ஒலி கேட்கும்னு சொன்னீங்க. உண்மைதான். அப்புறம் என்ன சார், மழை விட்டாலும் தூவானம் விடாதா சொன்னாரு. ஒரு ஊர்ல ஒரு மேரேஜ் வச்சுங்க, சாவு நந்துன்னு வச்சுங்க, ரெட்டா செட் ஆஃப் பண்ணுவோம், அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு கோயிலில் கையில் வச்சு தாலியை கட்டு கமுக்கமா முடிச்சுப்பாங்க. விருந்தை கூட நடத்த விட மாட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு, ஒரு தெருவில் மங்கள ஒலி, ஒரு தெருவில் மரண ஓசை, மரண ஒலி. செத்தது எங்களுடைய இந்த கையில சாப்பாடு, இந்த கையில என்னது சரக்கு, அப்படி வச்சுக்கோங்க நரகுல. அது எங்களுடைய உணர்வு உங்களுக்கு மட்டும் அது கீழ்த்தரமா தெரியுது. இதுக்கு பேர் உணர்வு இல்ல, உணர்வுதாயா? நீங்க வேற நாடுன்னு சொன்னாலும் அவன் பேசுற மொழி தமிழ்யா. எங்களுடைய மொழியை பேசியிருக்காங்க. தொப்புள் கொடி வரும் தானே சொல்றாங்க. முட்டாள்தனம். முட்டாள்தனம். எது முட்டாள்தனம்? தொப்புள் கொடி. வைகோ கூட தான் ஒரு காலத்துல சொன்னாரு, உலக தமிழர்கள் எல்லாம் என் தாயினுடைய தொப்புள் கொடி உறவு. அதான் சுருக்கி வச்சிருக்கீங்களா உங்களுக்குள்ள? தாய் வயிற்றுல பிறந்தவன். அப்ப கோவம் வருது இல்ல? ஏடா நம்ம தெலுங்கு என்னடா தமிழுக்குன்னு சொல்லணும் கோவம் வருது இல்ல உங்களுக்கு? அதான் இப்பயும் தான் கோவம் வருது எனக்கு. தொப்புள் கொடி வரும்னு எப்படி சொல்ல போச்சு? புரியல. தமிழ் கொடி வேற, தெலுங்கு கொடி வேற. ஐயா, அப்ப எங்களுக்கு இந்த ஆந்திரா தெலுங்கானா இருக்கவங்களா எங்களுக்கு ஏன் சம்பந்தம் இல்லை. எது நடந்தாலும் அவங்களாம் அந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதுக்கு என்ன எப்படி இருக்கு? எப்படி நான் எப்பயும் போலதான் இருப்பேன். எப்படியும் போல இருப்பீங்களா? ஆமாடா, அவனுக்கு என்ன கேனுங்க, என்னடா சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தமா? ஒரே மொழி பேசுறீங்களே. அது ஒரு மஷ்ரூம் இல்ல, ஒரே மொழி. என்ன நான் அந்த மொழியில அப்ப உங்ககிட்ட பேசி இன்டர்வியூ கொடுத்து ஏன் பேச மாட்டீங்க? உங்களால வந்தா எந்த ஆளு வந்தா ஒண்ணு இல்ல. இப்ப கேமராமேன் வந்து இவங்க ஆளா வரட்டுமா? பாரு, பேச வேண்டிய நேரத்துல பேசலாம். அடிஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலத்துல பேசுறியா? அதை பத்தி எப்பயாவது பேச. வாட் இஸ் யுவர் மதர் டங்? ஆங்கிலத்துல அவர் கேட்டது பாத்தீங்க. மதர் டங் என்னது உங்களுக்கு? கத்திரிக்காயும் கருவாடும். அதை சொல்ல உங்களுக்கு துணிச்சல் திராணி இல்ல. என்னடா தாய்மொழி மறக்கிறான்னா? தாய்மொழியும் தாயும் நிகர். நான் தான் சொல்றேனே, தமிழ் ஒரு கண்ணு, தாய் ஒரு கண்ணு. அட போங்க, உங்கள்ட்ட பேசி பேசி என்னால முடியலையா? அதுக்கு மேல ஒரு கண்ணு ஒரு கண்ணு. பெரிய விஜய். அப்புறம் அடாடா ஒரு கண்ணு இது தெரியுது, மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்ன தெரியும்? என்ன புரியலையே. இல்ல விஜய் தான் ஒரு கண்ணுக்கு தெரியுது, மத்தவங்க விஜய் சொன்ன மாதிரி ஒரு கண்ணு திராவிடம் வரைக்கும் தெரியுதாரு. டேய் இங்க பாருடா, இது வந்து தமிழ் தாய், இது வந்து தெலுங்கு. எங்களுக்கு எல்லாம் ரெண்டுமே தமிழ் தாயா இருக்குது. உனக்கு ஒரு தாய், எனக்கு ரெண்டு தாய். ஒரு ரெண்டு தாய்னா ஒப்பாக்கு ரெண்டு பொண்டாட்டியா? அப்படியா? எப்படி ஒப்பாக்கு ரெண்டா? எங்க அப்பாவுக்கு ரெண்டா சொச்சம். நீங்க தானே சொன்னீங்க ரெண்டு தாயின்னு. ஐயா ஒண்ணுக்கு ஒண்ணு தாயா? சரி. டேய் தெலுங்கு தாய்,
தமிழ் தாய். தமிழ் தாய் வாழ்த்து 2 லைன் பாட சொல்லுங்க. அதை பாடுங்க, நான் ஏத்துக்கிறேன். என்ன அது மஸ்துக்கு நான் பாடணும்? நான் எதுக்கு தெலுங்கு தாய் வாழ்த்து? அதுவும் நான் ஏன் பாடணும்? எங்ககிட்ட பாட முடியாது. உங்க ஆண்டு விழா உங்க நிகழ்ச்சியில பாடிப்பீங்க, அதுல பாடிப்பீங்கல்ல தனியா. அதுலயும் நாங்க பாட மாட்டோம், கவலையே படாதீங்க சார். இந்த ஏஐ எல்லாம் வந்திருக்குல்ல சார் புதுசா, அதுல சும்மா நான் போட்டு பார்த்தேன் காமாட்சி நாயுடு ஐயா அப்படின்னு. டக்குன்னு தெலுங்கினுடைய காவலர் இவர் தான் அப்படின்னு வருது. ஏஐயே சொல்லுது இல்ல? ஆமா, சும்மா நான் போட்டு பார்த்தேன் உங்க பேரை. போடு. சீரியஸா நான் பொய்லாம் சொல்லல, இருக்கேன் போட்டு வேணா காட்டுறேன் இப்ப கூட. போடு. என்னத்த போடு? பொய் இவ்வளவு பொய்லாம் இல்ல சீரியஸா ஒரே நிமிஷம் இருங்களேன். இந்த பாருங்க சாட்சிபிடி உள்ள போறேன். சரி இரு, அப்படி காமிச்சா இவர் இங்க இருந்து போயிட்டு வரா. போயிடுறீங்களா? எது போயிடுறீங்களான்னு நான் காவலர் தானுங்க, இதுல என்ன சந்தேகம்? தெலுங்குக்கு நான் நிறைய பேர் தமிழுக்கு காவலன், தமிழ் மொழிக்கும் காவலன், தெலுங்குக்கும் நீங்க எல்லாம் காக்கணும். நீங்க யாருங்க அதை சொல்றதுக்கு? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, என்னை பற்றி யாராவது தூத்துனீங்க பேசுனீங்கன்னா பேசுவான், கூலிக்காவது ஆளை வச்சு அறுப்பேன். இதுதான் உங்களுடைய தெலுங்கு எண்ணம். தமிழர் எண்ணம் அது கிடையாது. எத்தனை நாக்கு அறுப்பேன்? இந்த ரூம்ல 3 நாக்கு இது. அது 3 நாக்கு அறுத்துப்படும். நான் இருக்க மாட்டேன், நான் தான் கூலிக்கு ஆள் வச்சு தானே அறுப்பேன். இயலாது, வயசாயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கு வித்தியாசம். தமிழ் தமிழ்ங்கிறா, நான் எல்லாமே தமிழ்ரா. இந்த நாட்டுல வாழ்ற மக்கள் எல்லாம் தமிழர்கள். இப்பதான் தெலுங்கு அம்மா. ஆமா, அது கேங்க, நாங்க பரம்பரையான ஆளுங்க, அதனால நாங்க அப்படி. எங்களுக்கு எல்லாம் பரம்பரை கிடையாது. நாங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, தமிழை நாங்கள் பழிக்க மாட்டோம், தெலுங்கையும் பழிக்க மாட்டோம். தமிழர்களை இரு மொழியையும் என்னப்பா இப்படி படம் எடுத்து கொச்சப்படுத்துறாங்களே, இதை ஏன் கேட்க மாட்டீங்கன்னு தான் கேட்கிறேன். கண்ணே, கொச்சப்படுத்துறான்னு எப்படி நீ சொல்ற? எதுக்கு அவன் எடுத்தான்? படம் எடுத்தவன் யார் தெரியுமா? ஈழ ஆதரவாளர், அது தெரியுமா உனக்கு? இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க, நீங்களாம் தமிழ்நாட்டை விரும்புறீங்களா? தமிழ துரோகி தானே, தமிழ்நாட்டுக்கு துரோகம் தானே பண்றீங்க. யார் சொன்னா? சிரிக்கிறீங்க நீங்க. இன்னொன்னு சொல்லிட்டோம்னா, எவனெல்லாம் தமிழகத்தை தமிழ் கத்தின்னு ஓடுறானோ அந்த நாயை பிடிச்சி பார்த்தா அது தெலுங்கா இருக்கு. அப்படியா? அதாவது அவர் சொல்லுவாரு, எல்லாமே சொல்லுவாரு. இங்க பாரு, உருட்டுறதுன்னு ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, மூர்த்தி மாதிரி உருட்டுறதுக்கு இந்த லோகத்துல எந்த மனுஷனும் கிடையாது. பெரிய உருட்டு சொன்னா உருட்டு தான். உருட்டுனா என்னையா? உருட்டுன்னா போய் பேசுறது. அதை கூட தெலுங்குல தான் சொல்லுவீங்க. உருட்டுன்னா என்னடா? தெலுங்காடா? ஆமையா? அப்படியா? கருணாநிதி அது மாதிரி இதெல்லாம் உருட்டுலாம் தெலுங்குல வருது. அப்படியா? வரும். சரி, இன்னொரு டாபிக். இன்னைக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருந்தாரு, தமிழ்நாடு ஆனவனா வாய்க்கிலேயே பேசும், எதுவுமே செய்யலன்னு. நாங்க இந்த ரயில்வே போறதுக்கு மேம்பாலங்கள் அதெல்லாம் இது பண்றதுக்கு நாங்க ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன், இது பண்ணி கொடுங்கன்னு ஒத்துழைப்பே வழங்க மாட்டேங்குது. அதனாலதான் ஜூலை 5 ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, பள்ளி குழந்தைகள். அது ஏன் ஆச்சு? அது விதி முடிஞ்சு போச்சு. இங்க பாரு, அது அந்த ஆட்சி தலைவர் கலெக்டரோட கண்ட்ரோல். கலெக்டர் யார் கண்ட்ரோல்? உடனே கலெக்டர் ஏன் அதுக்கு கொடுக்கல? கலெக்டர் யார் கண்ட்ரோல்? சிஎம் கண்ட்ரோல். சிஎம் எங்க போனாரு? உங்க சொல்லுங்களேன், பேசி பாருங்களேன். சும்மா ஒரு குழந்தைங்க செத்ததோட உங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்களாம் எக்கான தமிழ்லன்னு சொல்லாதீங்க திரும்ப. அந்த பையன் மத்திய அரசுல இருக்க நாயிக சொல்றது பூரா உண்மையா? உண்மைதானே? அம்பிட்ட. ஆமா, 82 ரயில்வேக்கு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் காலதாமதம் பண்ணிட்டு இருக்கீங்க. இடம் காட்டாம உங்களுக்கு கமிஷன் வரணும். அதுல சார் உங்க டெண்டர் கொடுத்தா பண்ணிருப்பீங்க சார். ஒண்ணும் இல்ல, ஏன்னா இது அண்டர் கிரவுண்ட் இது ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது இல்ல? ஆமா, ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி ரோட்ல ஒயின் ஷாப் இருக்கும். அதை மத்திய அரசு இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இவ்வளவு பக்கத்துல ஒயின் ஷாப் வைக்காதீங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஒயின் ஷாப்பில் சர்வே எடுத்து சிஆர்பிஎஃப்பும் சொல்லி, ஆர்பிஎஃப் இருக்குது இல்லை, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அவங்களும் தமிழக அரசுன்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னி வரைக்கும் அதை அகற்றுவதற்கு ஒரு சின்ன துரும்ப கூட கல்வி போடணும். ஏன்னா வருமானம் போயிடும். அப்படித்தானே? உண்மைதான். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லை, அவன் ட்ரெயினில் போகும்போது சரக்கு போட்டு தான் ட்ரெயினில் இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் நடக்குதுன்றதுக்காக தான் அதை எடுக்க சொல்கிறான். இப்போ ஒருத்தர் குடிக்கணுன்ற எண்ணம் இருக்கும், சரி ட்ரெயினுக்கு டைம் ஆகுது அப்படின்னு போவான் சார். அது ஏர்போர்ட்ல விற்கிறானே, அதெல்லாம் ஏன் கண்டுக்கல? ஏர்போர்ட்ல எவனா குடிச்சு ரேப் பண்றான், ஏர்போர்ட்ல ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ல இருந்து தள்ளிக்கே விட்டானா? அப்ப நான் சொல்றேன், மது இது எதிரான தானே, க்ளோஸ் பண்ண எல்லாத்தையும். நீங்க வேற எதனா தொழில் பண்ணீங்க, இவ்வளவு நாள் சம்பாரிச்சிங்கல்ல, ஒயின் ஷாப்பு ஒயின் ஃபேக்டரி வச்சு வேற எதனா தொழில் பண்ணீங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் மண்ணு கூட திட்டீங்க,
காற்றை வித்துருங்க. ஏன்டா என்கிட்ட எங்க அரசை பத்தி இவ்வளோ குலைக்கிறீங்களே? ஜெயலலிதா அம்மா தானே இதெல்லாம் இல்லை அந்த அம்மா அந்த மாதிரி இல்லைன்னா 10 வருஷம் இருந்துச்சுல்ல. அப்ப ஏங்க யார் ஆட்சியாளரோ யார்கிட்ட சாவிக்குதோ அவங்ககிட்ட தானே கேட்க முடியும். அவங்க 10 வருஷம் இருக்கும்போது ஏன் அவங்கள்ட்ட நீங்க 5 வருஷம் என்ன மூடிக்க வேண்டியதானே? நாங்க கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். ஒரு 10 மலை கூட எடுத்துங்க, மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லா எடுத்துங்க. நீங்க யாருங்க மேற்கு தொடர்ச்சி மலை எங்களுக்கு பட்டா போடும்? அதான் ஏற்கனவே பட்டா தாங்குது. அதெல்லாம் அரசு நம்ம இதுல ஒன்றிய அரசுக்கு சொந்தம். அப்படிங்களா? வெட்டுறீங்க ஃபாரஸ்ட் எல்லாமே ஒன்றிய. இல்ல வெட்டுறீங்களா? அங்க எது ஐயா வெட்டுறீங்க? அப்புறம் நம்ம இவருக்கு நம்ம கலெக்டர் சகாயம் கூட போய் படுத்துங்க இருந்தாரு. ஏன்னா அது கிரானைட்டுக்கு அதுல கல்லுக்கு தான் போய் எங்க இருந்து வருது? கல்லு இல்லையா? கல்லுக்கு தாங்க. அப்புறம் இல்ல நீங்க மரத்துங்கள சொன்னீங்க, மலையில மரத்தை வெட்டினான்ல சொன்னீங்க. மரத்தை வெட்டலையா? மலையை வெட்டுறீங்களே. மழை இல்லடா அவர் பூரா மதுரையில மேல வளவு கீழே வளவுன்னு மேலூர் பக்கத்துல இருக்குடா. சரி. அந்த பூரா தரையில தான் இருக்கும். சரி. அது ஒரே பாறையா இருக்கும். அதான் வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாரு நம்ம நிறைய பேர். பிஆர்பின்னு ஒரு காலத்துல மழையா இருந்திருக்கு, அதை வெட்டி காலி பண்ணி தரையிட்டீங்க. அட லூசு. அது இப்ப அதானே உங்களுக்கு சொல்லியா தர வேணும் பண்றதுக்கு? பாறை தலை தான் அது. சரி அதெல்லாம் கேட்கல. ரயில்வே இவ்வளவு நாள் கேட்டுச்சு இல்ல, வாய்கிலேயே பேசுனீங்கல்ல, மத்திய அரசு கூட கவரக்குறைவு உயிர் போச்சு சொன்னீங்கல்ல, உங்க மேல தப்பு சொல்றாங்க. இப்ப எங்க மேல தப்பு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. யாருக்கு? அந்த நண்பருக்கு, அமைச்சர். வேற யாருக்கு தான் சொல்லு. அவரு நீங்க எங்கன்னா போயிருப்பீங்க, முறைப்படி எங்களுக்கு காசு கொடுக்காம இருந்திருப்பீங்களா? அவங்கள குறை சொல்ல சொல்லுவோம். ஏன் சார் பாவி வந்தான். ஒன்றிய அரசு அவன் பூமி கடியில தோண்டி தான் பாலம் கட்ட போறேன். அதுல எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அதுதான் நாங்களும் கேக்குறோம். அதுதானே கொடுக்க வேண்டியதை நீங்க இடமே பார்த்து கொடுக்க மாட்டீங்களே. டெண்டர் ஏண்ட கூட கமிஷன் வாக்கணும்னு சொல்றீங்க. நாம இங்க பாரு, மரியாதையா பேசு. மரியாதையா தான் பேசுறேன். நான் யாரா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கா நாங்க போய் நீங்க அதுல இவ்வளவு பங்கு கேக்குறீங்க. இப்ப இங்க அடுத்தது பத்தாதுன்னு. ஆமா. ஏன் ஏர்போர்ட்ல போய் கேட்கல? டெண்டர்லாம் நாங்க வரல. சொல்லுங்க. பேப்பர் வந்து செய்தி தானே, மறக்க முடியாது. போய் சொல்லாதீங்க. இது அங்க இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டெண்டர்லாம் எங்களுக்கு கொடுங்க. எவ்வளவுதான் சரி அடிச்சு பத்தாதா? எவ்வளவுதான் அடிக்கணும் இதுக்கு மேலேயா? உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஒர்க்கை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறது தப்பா? ஊரே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஐயா உழைப்புக்கு எந்த லாயா வரும்? பெரியலாம். பெரியலாம் புரியல இல்ல அப்படியே இரு. உழைப்புக்கு உங்களுக்கு என்ன வருது? முதல்ல உழைப்புல லாபம் வரலையே. ஒரு கூட்டி பாக்குறாரு. தெரியல. ஒன்னும் கூட்டி பார்க்க வேணாம், நீங்க பாருங்க. சரி உழைப்புன்னு எழுதி காட்டுங்க. நான் ஒன்னும் எழுதி காட்ட வேண்டிய அவசியம். தம்பி ஏன் பயப்படுறீங்க? மஸ்துக்கடா. தமிழ் எழுத்து 2 எழுத்து எழுதுங்கனாலே பயம் வருது. நான் எதுக்கு எழுதணும்? அப்ப தமிழர் இல்லை. நான் தமிழ் தான். திமுக எழுதி தெரியுமா? திமுக எழுத தெரியுமாயா? எதுவும் வேண்டியதில்லை. ஏன் பயப்படுறீங்க? யாரா என்ன கேட்கறதுக்கு? ஒரு டெஸ்ட் தான், சும்மா கேட்கணும்ல. நாங்க ஒரு பேரப்புல சும்மா ஒரு ஜோக் கூட எழுதி காட்டணும்ல. எழுதி எல்லாம் எழுதுவோம். எல்லாம் எழுதுவோம். நீ வந்து ஈ அடிக்காத, வேலையை பாரு. என்ன வேலையை பாக்குறது? ரயிலே ஒரு பக்கம் சொல்லுப்பா. கரெக்டா சொல்லிருங்க பாப்போம். அவருக்கு அதான் தெரியும். சரி நீ முடி. சரியா? இன்னொரு பக்கம் திருப்பூர்ல எஸ்எஸ்ஐ இப்ப கொலை செய்யப்பட்டார்ல. ஆமையா. உடனே மூஞ்சி ஃபீலிங்கா வச்சுக்கிறாராம். ஆமையா நம்ம எனக்கு வந்து மன கும்புறுது. அப்படித்தானே? உண்மைதான் சொன்னாரு. ஆமா அதுதான் ஒருத்தர் சுட்டல்ல. இதுக்கு சுட்ட சரியா போயிடும். வேற என்னடா செய்ய முடியும்? அவன் தப்பி திரும்ப நான் உங்களை ஒரு வருஷமா நான் நேர்காணல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா நடக்காம பாத்துக்க என்னையா வழின்னு கேட்கிறேன். கடைசியா போலீஸே கொள்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னதான் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்களேன். போன வாரம் கேட்டேன் எப்பதான் அந்த ரத்த பசி உங்களுக்கு அடங்கும்னு. இப்ப அடுத்து போலீஸ்காரனே போட்டு தள்ளுற லெவலுக்கு வந்துருச்சுங்க தமிழ்நாடு. பாதுகாப்பு இருக்குமா இருக்காது? போலீஸ்காரன் மத்த காவலர்லாம் பாதுகாப்பு தானே. ஒரே ஒரு ஆள் தானே. அது போய் போலீஸ்காரன் அடிச்சு செத்து போயிட்டா அது லாக்அப் டெத்துங்கிறீங்க. சரி போலீஸ்காரன் செத்து போயிட்டானா அதுக்கும் நாங்க தான். அது சரி போலீஸ்காரன் வெட்டி விட்டு அவன் தப்பி ஓடுனானா அவனை ஷூட் பண்ணா அதுவும் தப்புன்றீங்க. என்னதான்டா உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரே கொலையா நடக்குதுன்னு உங்களை கேக்குறேன். திமுக ஆட்சியா இல்ல கொலைகள் முன்னேற்ற? கொலையா நடக்கலப்பா, கொலையா நடக்குது. கொலையா மந்திரிக்கா போய் விளையாடுங்க. மந்திரிக்காவா? கரெக்ட் தான், மந்திரிக்காதான். எல்லாம் மந்திரிகள் தான், காய்தான். போங்க. ஏன் இப்படி நடக்குது தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா ஆந்திரால கூட நடக்குது. உலகம் பூரா இதேதான் நடக்குது. உலகத்துல ஆந்திரா தெலுங்கானா ஒன்னையும் காணுமே. அவன் சொன்னேன் காணான்னு. நான் டெய்லி பாக்குறேன். தெலுங்கு பேப்பர் எடுத்து பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அதெல்லாம் வந்து புதுசு கம்பெனிகள் வருதான்.
ஆந்திர ஜோதின்னு ஒரு பத்திரிக்கை, ஈநாடுன்னு ஒரு பத்திரிக்கை, இந்த 2 பத்திரிக்கை எடுத்து பாரு. ஜோதிகாவா? ஆமா, ஆந்திர ஜோதின்னு ஒண்ணு இருக்கு. ஜோதிகாவா? பாவியலா, எதுக்கு அவங்க கொண்டாட்டியை கூப்பிடுறீங்க? பாவம், அது ஏற்கனவே அவருக்கு மருமகளா. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லையா? உங்க பழக்கத்தை மற்ற இடத்துல சொல்லுது. ஏன் உங்களுக்கு திடீர்னு ஜோதிகா மேல கண்ணு போகுது? நீங்க தான் சொன்னீங்க. ஆந்திர ஜோதின்னு சொன்னாக்கா ஜோதிகா, நான் சொன்னேன் ஆந்திர ஜோதின்னு. அவர் காதுல விழும், காதுல நல்லா சுட வச்சு உள்ள தள்ளி. ஏன் இப்படி நடக்குது அதை சொல்லுங்க முதல்ல. அப்படிதான் நடக்கும். ஆமா, மனிதன் மனிதனாக திருந்தாவிட்டால் மனிதனாக திருந்தாவிட்டால் புரியல. மனுஷன் தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்ல பேசுங்க. நாயே, மனுஷனா வாழணும்டா. மனுஷனா வாழ எல்லாம் எப்படி வாழ்றாங்க? ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிருகமா வாழ்றான், தண்ணி போட்டுறான். யாரு போட வைக்கிறது? நாங்க தான். திமுக. ரைட், ஒத்துக்கிட்டா சரி. ஆமா, அப்ப மனுஷனா இருக்கக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க. திமுக நினைக்குது அவன் திரும்பி எங்க மனுஷனா வந்துட்டானா ஓட்டு போட மாட்டான். ஆமா, 200 ரூபாய் வாங்காம போயிட்டானா ஓட்டு போட மாட்டான். ஆமாடா. அதனாலதான் நான் சொல்றேன், 2026ல எவெல்லாம் தண்ணி அடிக்கிறேன்னா எங்களுக்கு ஓட்ட போட்டுருவேன், கவலைப்படாது. அந்த குடும்பம்லாம் இங்க தாலி எடுத்து நிக்குது, அதுக்கு என்ன பண்றது? நீ தாலி வாங்கி கொடு. நாங்களா எனக்கா ஓட்டு போட்டு மக்களை உட்கார வச்சிருக்காங்க, நான் வாங்கி கொடுக்க மஸ்துக்கு கேக்குறேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. மனசாட்சி இல்ல. நான் எப்பயே வித்தாச்சு. யார்கிட்ட வித்தீங்க? நான் மக்கள்கிட்ட. எந்த மக்கள்கிட்ட? தெலுங்கு மக்கள். தமிழ் கூட வாங்குறாங்க. தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எல்லாமே செஞ்சாச்சு. என்ன செஞ்சீங்க அப்படி? நாங்க என்ன செஞ்சோங்கிறது பேசி பேசி எனக்கு போர் அடிக்குது சார். குழி வெட்டி வச்சுக்கிறோம், மரியாதை போய் படுத்துருங்க. அதுதான் பண்ணணும் போல. இதுக்கு மேல போய் படுத்துருப்போம். ஆமா சார், எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். சீமான் சொன்ன கருத்து தான், அதை கரெக்ட். எனக்கு அது பத்தி ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிருங்க. ஆந்திர தெலுங்கு பேசுறவங்களுக்கு பிரச்சனைனா ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்கு போயிருவாங்க, கன்னடம் பேசுறவங்களுக்கு பிரச்சனைனா கர்நாடகா போயிருவாங்க. தமிழ்நாட்டுக்காரன் கடைசியா வழியே இல்லைன்னா அவன் இங்க தான் போகணும். வங்காளம் இருக்குல்ல, மேற்குவங்க இருக்குல்ல, அங்க போ. கடலும் சாவுன்றாரு. மேற்குவங்கத்துக்கு தானே ஒண்ணு நீங்களா செத்துருங்க. சிரிக்கிறீங்களே அப்படி? இல்ல, ஏற்கனவே லெமோரியா கண்டோன்னு ஒண்ணு இருந்தது. லெமோரியா கண்டதுக்கு வேற உடனே தள்ளிக்கிட்டு இப்ப அது கடலுக்குள்ளதான் இருக்குது. ஏன் இப்படி எங்களை போட்டு போங்கடா, நீங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு நீங்க எல்லாம் அங்க போயிடலாம். அங்க போய் தண்ணிக்குள்ள உள்ள இருங்க, மீன் பிடிச்சு தின்னுட்டு தண்ணிக்குள்ள இருக்கலாம். நீங்க இருக்கிறத ஆட்டை போடலாம். போங்க போங்க பிரச்சனை இருக்கிறதையா போங்க, அங்க போங்க. முதல் தமிழ் சங்கமே உள்ளதான் இருக்கு. அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எப்ப கிளம்புவீங்க? நாங்க தானே. இது ஏன் நாடுடா, ஏன் மக்கள்டா, நான் எங்கடா போறது? நீ கிளம்பவே வேண்டாம் சார். ஒரே ஒரு கேள்வி மட்டும். அந்த துப்புரவு தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. மேயர் பிரியா அந்த பதில் சொன்னதெல்லாம் கூட பாத்திருப்பீங்க. ஆமா, டீ குடிச்சாங்க, வந்துருவாங்க, வேலைக்கு வந்துருவாங்க, காபி குடிச்சாங்க. அதாவது இவங்க பெரிய ராஜ பரம்பரை. அதாவது நம்ம அது யார், அவங்க இங்கிலாந்து அரச வழி வந்து கூட நின்று டீ சாப்பிட்டாங்க. ஏங்க, உங்க ரிலேட்டிவ் சொந்தக்கார பிள்ளையவே இப்படி எல்லாம் பேசாதீங்க. எதிரிதான் ஏங்க. இந்த வயசு அண்ணன் தானா தம்பியா இருந்தாங்க. ஏங்க, இந்த வயசுல ஒரு நல்ல பொறுப்பு பதில் பேசுங்க. ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பொறுப்பு உட்காந்து 23,000 சம்பளம் வாங்கியிருந்தோம். எங்க வாழ்க்கை அப்படி ஓடிந்தது. திடீர்னு 13,000 குறைச்சிட்டா நாங்க என்ன ஆகும்னு ஒரு சாதாரண டிமாண்ட். ஒரு 10,000 ரூபாய். இத்தனை வருஷமா வேலை செஞ்சோமே, எங்களை எதுவுமே இன்னொரு இடத்துல சேர்த்து விட்டுறாது தாயே, இது கொடுக்கூடாது. அதுல என்ன உங்களுக்கு வந்துருச்சு? ஏயா உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? எதுலப்பா? ஏன் அவங்க வயித்துல அடிக்கிறீங்க? அப்படி உண்மை தெரியாமலே எல்லாரும் என்ன உண்மை தெரியாம இருக்கோம். அப்ப நாங்க இந்த ஊர்லயே உண்மை ஒரு ஆளுக்கு தான் இவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏயா இங்க பாரு கண்ணே, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்கயா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க நீங்க? அறிவாலயத்துக்கு போன் பண்றது பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பார்லிமெண்ட்ல ஏதோ ஒருத்தன் பார்த்தானாமே சட்டமன்றத்துல. ஆமா, அந்த மாதிரி ரம்மி சர்க்கிள் விளையாடுவாரு தம்பி. இங்க பாரு, அவங்க வந்து ஒப்பந்த தொழிலாளி தான். யாரு இப்ப இந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது ஒப்பந்த தொழிலாளி. அவங்கள நேரடியா கார்பரேஷன் வேலைக்கு எடுக்கல. அவங்க ஒரு ஒப்பந்தக்காரர்கிட்ட வேலை பார்த்தாங்க. அந்த ஒப்பந்தக்காரரு இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், அந்த மண்டபத்தை அவருக்கு கொடுக்கல. யாரு கொடுக்க போறாங்க? இப்ப அது வேற கம்பெனி கொடுத்தாச்சு. கொடுத்தாம 3 நாளா வேலை பார்த்துட்டு. அவன் எதுக்கு கொடுக்குறீங்க? அவங்க சரி, உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதா? யாரு நீ கேக்குற? இப்ப இவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதா? ஏண்டா, இப்ப எத்தனை 6 மண்டலமா 8 மண்டலமா எல்லாமே கொடுத்துட்டானே. இதுதான் ஒரே மண்டலம் தான் இப்ப நாங்க கொடுத்தது. சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசு வந்து எல்லா மண்டலத்தையும் தாரவாத்து கொடுத்துருச்சு. புரிஞ்சுக்கோ.
நாங்க கொடுத்த 1 மண்டலம், அவங்க கொடுத்த 9 மண்டலம். புரியாம பேசாதீங்க. இந்த நீங்க எடுத்துக்காட்டுலாம் சொல்ல வேண்டாம். அது பண்ணுச்சு, அது இவ்வளவு பண்ணுச்சு, அது அதே சொல்லாதீங்க. நீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு தான் கேட்கிறேன். நாங்க பண்ணத்தான் செய்வோம். எங்களுக்கு மக்கள் தானே, அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தானே, வேற யாரும் இல்லைல்ல. நாங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம். கான்ட்ராக்ட்காரன்ட்ட வேலை பார்த்தாங்க, அவங்ககிட்ட போய் பேச சொல்லுவோம். நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்க. கான்ட்ராக்ட் என்ன கொடுத்தாரு அதை சொல்லுங்க. எது வாங்கியிருப்பீங்கல்ல. அதாவது அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்றேன். எந்த காலத்துல? அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, வண்ணானுக்கு கழுத மேல ஆசை. சொல்லுங்க சொல்லுங்கயா சொல்லுங்க. அது எதனாலன்னா நல்ல பொதி. அடுத்த எங்க பாதை காணுமே, பொதி சுமக்குதுன்னு. அடுத்து ஏதோ இன்னும் லைன் வருமே, அது வேண்டாம். அது பேசினேன் நான் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போட்டேன். சரி, அவ்வளோ நாகரிகமானவரா? ஏயா அது ஏன் அது நோட்டில் அடி ஒரு தூக்கமே வராதோ? கேட்குறேன். இல்ல அந்த மாதிரி நீங்க என்னடானா, இல்லையா இவங்க யாரும் மாட மாளிகை கட்டி வாழ்றவங்க கிடையாது. இவங்க மாசம் 23 சம்பளம் வாங்கிட்டு குடும்பத்தை ஓட்டுறாங்க. அவங்களுக்காக நான் 2 கண்ணீர் சொட்டு வேணா. உங்க கண்ணீர் சொட்டு எங்களுக்கு வேண்டாம். அதை வச்சு என்ன வீட கட்ட முடியும்? அதை வச்சு கண்ணீர் துளிகள் வேற என்ன பண்ணணும்? கண்ணீர் துளிகள். அரசாங்கம் ஒரு டிசிஷன் எடுத்து அதை. சரி, அவங்களுக்கு என்ன வழி? இப்ப உங்களை நம்பி தானே அவங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டேய், நாங்க கேட்ட எம்ப்ளாயி இல்லைன்னு சொல்றேன்ல, அவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். புரிஞ்சுக்கோங்க, கான்ட்ராக்டரோட எம்ப்ளாயிஸ். இவர் தெரிஞ்சதான் போய் பேசுறாரு. என்ன சொல்றேன், இவர் சொல்ற மாதிரியே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னு வச்சுங்களேன். அவர் முதல் கான்ட்ராக்டர், அவர் ஒரு 23,000 தராரு. இன்னொரு கான்ட்ராக்ட் வர்றாரு, இவர் எப்படி 10,000 குறைப்பாரா? எப்படி அது? அப்ப அந்த 10,000 எங்க போச்சு? எவன் வாயில போச்சு? சொல்லுங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாதையா. கேட்ட கேள்விக்கு பதில் அவர் என்ன கரெக்டா கேட்டாரு பாருங்க. இப்ப இங்க 23 இருந்துச்சு இல்ல, 12,000 குறையுதுன்னா அது எங்க போகுது அந்த காசு? 50,000 போகுதுன்னா அவன் கான்ட்ராக்ட்காரன் சுட்டிட்டு போறான்னு தெரியுது இல்ல. அப்புறம் தெரிஞ்ச ஏன் தூக்கி கொண்டு கொடுக்குறீங்கன்னு தான் கேட்கிறேன் நானு. அது நீ போய் கேட்டு வாப்போ. என்னையா இப்படி பதில் பேசினா எப்படியா? இங்க பாரு, நீ பேக்கிற கேள்விக்கு நான் அப்படித்தான் பதில் சொல்ல முடியும். என்ன பண்ண முடியும்? கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வேலையை விட்டு நிப்பாட்டா இல்ல 10 வருஷம் அந்த ஆணவம் இல்லையே. இல்ல இது 2011ல இருந்து 2020 வரைக்கும் ஆணவம் இல்லையே. இல்லடா, நீங்க இவ்வளவு பேசுற, நீங்க ஒரு 12,000 பேரை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டான் டிசிஎஸ். என்ன புடுங்குனீங்க? நாங்க கவர்மெண்ட் கேக்குறோம். ஐயா அது கார்ப்பரேட் கம்பெனியா? கார்ப்பரேட் கம்பெனி தான் 12,000 பேர். சரி, கார்ப்பரேட் கம்பெனி நீங்க கேளுங்க. என் ஊர்ல தானே அந்த கம்பெனி இருக்குது. எப்பறம் எடுத்து நீக்கிறேன் கேளுங்க, கேளுங்களேன். அதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லையே. சரி, இப்ப நீங்க ஒரு கம்பெனி சேனல் நடத்துறீங்க, வேலையை விட்டு ஆளை தூக்குனீங்கன்னா நாங்க கேட்க முடியுமா எங்க வேலையை விட்டு தூக்குனீங்கன்னு? சொல்லுங்கய்யா. பதில் பேச மாட்டாரு இதுக்கெல்லாம். தம்பி, நீங்க உண்மையை பேசுங்க. இப்ப என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது எல்லாம் தப்பு தாளங்கள் போடுறீங்க. தப்பு. சரி, தப்பு தாளங்கள். அதான் நீங்க பேசுறது தான் தப்பு தாளங்கள். வேற என்ன சார்? இதுக்கு என்ன சார் இவங்க என்ன சார் விடை சொல்லுவாங்க? இதுக்கு அவங்களும் ரொம்ப நாள் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இயற்கை மிக வலிமையானது. அந்த மக்கள் ஒன்றும் பெரிய சொகுசு கேட்கல. நாங்கள் அப்போ ஒரு 20 லட்சம் கார் வாங்க போகிறோம், எனக்கு வரி விலக்கு கொடுங்கலாம் கேட்கல. ஏதோ 3 வேளை கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம். 15 வருஷமாக வேலை செய்கிறோம். எங்களுக்கு சம்பளம் 23,000 ரூபாய் கொடுத்துன்னு வந்தாங்க. அப்போ அந்த ஸ்டைலில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். ஒன்றும் பெரிய உங்களை மாதிரி பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன்லாம் எல்லோரும் 2 கோடி வாட்ச் இல்லை. அப்புறம் ஒரு பார்ட்டிக்கு வந்தால் 30 லட்சம்லாம் இல்லை. நாங்கள் ஏதோ கஞ்சி கூட குடிச்சின்னு இருக்கிறோம். திடீர்னு நான் ஒரு 23,000 என் வாழ்க்கையில் நான் வடிவமைச்சிருப்பேன். வாடகை இவ்வளோ, அதுக்கு இவ்வளோ, குழந்தைக்கு இவ்வளோ, பீஸ் இவ்வளோ, மளிகை சாமான் இவ்வளோன்னு. அதில் ஒரு 10,000 துண்டி விழுந்தா நான் நக்கீல்லாம் போகணும் அப்படின்னு தான் அந்த மக்கள் கேட்கலாம். அந்த பழைய சம்பளத்தையே போட்டேடா பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்கிறதுல என்ன கேடு உங்களுக்கு? கக்கு ஸ்பீடில் கூட கமிஷன் அடிச்சு நீங்கள் அந்த ஸ்கேவஞ்சர் வேலை செய்கிறாங்களப்பா, தூய்மை பணியாளர் வேலை செய்கிறாங்க. 2,000 சில்லற பேர். அதுலேயுமா நீங்கள் வயிற்றுல அடிக்கணும்? என்னதான் பண்ணுவீங்க இந்த காசை? இல்ல அது சொன்னா அப்ப ஓட்டு கேட்டு முதல்வர் வரும்போது சொன்னாராம், உங்களுக்கு நான் நிரந்தரமாக்கி தரேன் எல்லாம் சொன்னாராம். இன்னும் செத்த பிறகு பணம் கட்ட வச்சு இருப்பீங்களா? இல்லை செத்த பிறகு ஒரு மணிமண்டபம் கட்டினா எல்லாம் பணத்தாலேயே அடிக்கி கட்டுவீங்களா? எப்படி இது? என்ன பண்ண போகிறீங்க? ஒரு 4 இட்டிக்கு மேலே 40 இட்டி சாட முடியுமா? எங்கே எடுத்து போய் வைக்கிறீங்க? மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? இருக்கா? இருக்கோ தான் கேட்குறோம், இருக்கோ தான் தொண்டை தண்ணி வத்த கத்துறோம். சரி பாருங்க, நாங்கள் பார்க்குறோம். என்னத்தை பார்க்க போறீங்க? எங்கள் முதலமைச்சர் அதை அணுகுவார். நல்லா அணுகுனாரியா?
நல்லா பேசு. இல்ல நாங்க கேக்குற கேள்விக்கு உங்களால ஒழுங்கா பதில் பேச முடியல. அதுல போன் நோன்ற உங்களாலே போனே நான் எதுக்கு நோன்றேன்? அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சா எதுல போன்லையா? அப்படியே போன திருப்பி தீர்வு காட்டுங்க. பாரு காட்டுங்க. ஏதாவது பேசிருக்காங்களா? யாரோட மெசேஜ் அனுப்பி விளையாண்டுட்டு இருக்காரு. எது விளையாடுறேன். இப்பதான் நீ கேட்கும் போது தான் வந்து ஞாபகம் வருது. தீர்வு காண்றாரு அதுக்கு. சொல்லுவாங்கல்ல, கண்டக்டர் பார்த்தா தான் வந்து டிக்கெட் எடுக்க நினைப்பு வருது அப்படி சொல்லி இன்னொன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரவிந்த் வந்து கேள்வி கேட்டோன்னதான் கார்பரேஷன்ல தீர்வு காண்றேன் கண்ணே, நல்லதே நினைங்க. நல்லதே நடக்கும். நாளைய பொழுது நல்ல பொழுதா விடியும். நாளைக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும், கள்ளக்குறிச்சியில 45 நிமிஷம் போயிடுச்சு. இல்ல இருங்க, கள்ளக்குறிச்சியில ராஜராஜன் சோழனுடைய சிலை இருக்குல்ல, அதை அகற்றுறதுக்கு போலீஸ் ஃபுல்லா குமிச்சு வச்சிருக்கீங்க. என்ன அவசரம் உங்களுக்கு? கள்ளக்குறிச்சி இல்லையா? ஆமா, யாரு? கள்ளக்குறிச்சி மாவட்டம் மோகையூரில் ராஜராஜ சோழனின் சிலை இருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு நின்று ஏன் இப்ப சிலை எடுக்கிறீன்னு கேக்குறாங்க. சிலையே எடுக்கிறாங்களா? ஆமா, நீங்க அகற்ற சொல்லிருக்கீங்க அந்த ஏரியாவில இருந்து. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியுடைய சிலை, ஈவேராவின் சிலைகள்லாம் எடுக்க சொல்லுவோமா? அதெல்லாம் வச்ச சிலையை எடுக்கிறது தப்பு. தெரியுதுல தப்புன்னு. அது எந்த இடத்துல வச்சிருக்கான்? எந்த இடத்துலனா? டேய், தரையில தான் வச்சிருக்கு. எந்த இடத்துலனா சொல்லிட்டே கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓகையூர்னு. என்ன பிரச்சனையா? நான் இடம் கட்ட கத்த வைங்க. இந்த பிரச்சனை பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சு. இந்த கண்ணகியை மாத்தின மாதிரி ஐயா பொறுப்புல வைங்க. அது நீதிமன்றம் இடம் எங்க பட்டா இடத்துல ஒரு சிலை வைக்கிறதுக்கே இன்னும் எங்களை திறக்க விட மாட்டேங்கிறான். ஒரு வருஷம் அதை கேட்கல. நீங்க அது புறம்போக்கு இடத்துல இருக்கும். கலைஞருடைய அவருடைய சிலை, பெரியாருடைய சிலை எங்க இருக்கு இப்ப? அது அரசு இடத்துல. எந்த அரசு இடத்துல? என்ன அது வந்து அரசு இடமா மாறிடும் உங்களுக்கு. இது புறம்போக்கு இடமா கிடக்கும். அது என்னன்னு தெரியாத. நான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட என்னன்னு சொல்லிட்டேன். விஷயம் சொன்னா போதும். நீங்க தெரியாம எல்லாம் பேசுவீங்க. நாளைக்கு நான் போன் போட்டு விசாரிச்சு யார்கிட்ட கேட்க போறீங்க? போன் போட்டு ஆமா ஆமா என்னாச்சு அப்படின்னு கேட்க போறீங்க. யார்கிட்ட கேட்கணும்? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல வரும். ரெவன்யூ இப்படி நடந்திருக்கு. போலீஸ் அந்த அளவுக்கு குமிச்சு வச்சிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இப்ப எதுக்கு அதை எடுக்கிறீங்க? உங்கள்ட்ட யார் பெட்டிஷன் கொடுத்தான்னு கேட்கறாங்க. மக்களே கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு என்ன வேலை? இப்படி சிலைய அகற்றணும்ட்டு மோடி வந்துட்டு போனாலயா? சிலையை அகற்ற வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் ராஜராஜ சோழனுடைய சிலையை அகற்ற வேண்டிய வேலை இல்ல. அதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். தவறு நடக்கலாம் கேட்கல. இது போல உங்கள் தலைவர்கள் சிலையை அகற்றலாமா நான் கேட்கிறேன். அதை ஆட்டினா உடனே துப்பாக்கியால பின்னாடி கட்டையால அடிப்போம். துப்பாக்கியால சொல்லுவீங்களா? துப்பாக்கியில சுட மாட்டோம், பின்னாடி திருப்பிட்டு கட்டையால அடிப்போம். நல்லா அடிக்கிறீங்க. ஆமா, பின்னாடி தான் அடிப்பாங்க. அதுவும் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயந்து வைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.